வான் தொடும் உயரம் எம் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரி 150 வருடங்களை கடந்து சர்வதேச மட்டத்திலும் தனது சாதனையை நிலைநாட்டி மன்னார் மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரே ஒரு ஆண்கள் பாடசாலையாக சாதனை வீரர்களை உருவாக்க சளைத்ததில்லை. அதிக ஆண் மாணவர்களை கொண்ட எமது கல்லூரி 13 வருடங்கள் எம்மை கருத்தாங்கி விசுவாசத்தில் உறுதியாயிரு எனும் மகுட வாசகத்தை தாங்கி சமுதாயத்திற்கு நல்ல மாணவ சமூகத்தை வழங்க தவறியதில்லை. கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குகின்ற எம் கல்லூரி தாய் சர்வதேசத்திலும் தனது கொடியை பறக்க விட்டது. குறிப்பாக ஈரான் நாட்டில் 2012ஆம் ஆண்டின் சர்வதேச உதைப்பந்தாட்டத்திற்காக எமது கல்லூரி கொடி அங்கே தன்னை உயர்த்தியது என்பது பெருமைக்குரியது. டிலாசால் அருட்சகோதரர்களால் வழிநடத்தப்படும் இக்கல்லூரி சவேரியாரின் நாமம் தாங்கி வெற்றி நடை போடுகின்றது என்றால் அதற்கு காரணம் நாம் சாதித்த சாதனைகளே என்பது யாவரும் அறிந்தது. தொடர்ந்து விளையாட்டிலும் கல்வியிலும் மற்றும் பிற இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் எமது பாடசாலையின் பெயரை கேட்டாலே பிறர் வியர்ந்த நிலை கூட நாம் கடந்து வந்த பாதைகளே. காண்பவர்களும் இப்பாடசாலையில் நாமும் கல்வி கற்கக்கூடாதா என ஏங்கிய தருணங்களும் எம் செவிகளுக்கு எட்டியதுண்டு. இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டு எம் கல்லூரி சமூகமே ஒன்று கூடி எம் கல்லூரி தாயை மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்திருந்தோம். நெய்தல் சூழ்ந்த எம் மன்னார் தீவில் மாண்பினை எடுத்து கூறுவது என்றால் அது எம் பாடசாலையும் அதன் சாதனைகளுமே. சர்வதேசம் எங்கும் பறந்து வாழும் எம் பழைய மாணவர்களே இதற்கு சான்றாகும். காலை பாடசாலை வந்ததுமே பரபரப்பாக தமது நாளார்ந்த கடமைகளை முடித்துக்கொண்டு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக சீரான முறையில் தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு கற்றலுக்குள் நுழைபவர்கள் அதனை மேற்பார்வை செய்பவர்களும் என ஒற்றுமையாக அனைவரும் ஒன்று கூடி உன்னையே நீ அறிந்து கொண்டு சமூகத்திற்கு சேவை செய் என்னும் தொலைநோக்கினை கொண்டு செயற்பட்டு மகிழ்வோம் என்றும் செயற்பாடு ரீதியான கற்றலிலும் வாழ்க்கை கற்றலிலும் தம்மை தேடல் உள்ள மாணவர்களாக வளப்படுத்துகின்றனர். சின்னஞ்சிறிய மழலைகளாய் தாயின் கையை விடுத்து எம் பாடசாலைக்குள் நுழையும் எம் மாணவ செல்வங்கள் யாரும் வெறும் கையாய் செல்லக்கூடாது என்பதே எம்மை வழிநடத்துவோர் கொண்ட விருதுவாக்காகும்.
2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்வின் சில பதிவுகள். இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு இடம்பெற்ற பரிசளிப்பு விழாவின் சில பதிவுகள். இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மீன்பிடி தொழில் அமைச்சருமான கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்களும், கௌரவ விருந்தினராக மன்னார் மறை மாவட்ட குறு முதல்வர் அவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.